அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஜும்ஆ நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 70 தடவை நாம் இந்த துஆவை ஓதுவோம். அடுத்த ஜும்ஆ கிடையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பணக்கஷ்டங்களை நீக்குகின்றான், கடனிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் வரக்கூடிய 3வது ஜும்ஆவுடைய நாளாக இந்த ஜும்ஆ இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் இது குர்ஆனிற்குரிய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதிகமாக நாம் குர்ஆனை ஓதுவோம். அதே போன்று அதிகமாக நாம் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவோம். ஏனென்றால் ஒரு சுன்னத்தான தொழுகைக்கு அல்லாஹ் ஃபர்லினுடைய நன்மையை இந்த ரமலானினுடைய மாதத்தில் வழங்குகின்றான். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 70 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம்.